ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜானி தாதியினுடைய விசேஷ வகுப்பு. दादी जी சொல்றாங்க, याद अच्छी तब रहेगी जब हर बात में बाबा को फॉलो करने की लगन होगी. நம்ம எல்லாருமே பாபாவை நினைவு செய்யணும். நினைவு செய்தாதான் பாவ கர்மம் அழியும். தெரியும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ஆனால் இந்த நினைவு எப்போ நல்லா இருக்கும்? நினைவு எப்போ நல்லா இருக்கும்? யோகா எப்போ நல்லா வரும் அப்படின்னா, முதல்ல தந்தையை ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்ற வேண்டும். பாபாவை நாம் பின்பற்றணும்னா முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். நாம் சிவபாபா இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? சிவபாபா பிரம்மா சரீரத்தில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பிரம்மா பாபா என்ன செய்தார்? அவர் இந்த யஜ்ஞத்தை, இந்த வித்யாலயத்தை ஸ்தாபனை செய்யறதுல எவ்வளவு இடையூறுகளை சந்தித்தார். அப்போது அதில் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருந்தோ தான் அவருடைய பொறுமை, அவருடைய தைரியம், அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய பணிவு, இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். முதல்ல ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணுன்னா ஆதிதேவ் புக்கு படிச்சிருக்கணும். நான் ஆதிதேவ் புக்கு படிச்சிட்டோமா? படிச்சிருக்கீங்களா? சுதாத்மாக்கள் படிப்பாங்க. படிக்கும்போது நமக்கு தெரியும் பிரம்மா பாபா எப்படி தன்னுடைய புருஷார்த்தத்தில் சேவையில் ஈடுபட்டு நம்பர் 1 ஆனார். அப்போ அதை நாம் பின்பற்றணும். பாபாவை பின்பற்றி நாம் நடக்கும்போது நமக்கு யோகா ஈஸியாக வரும் அப்படின்றார் பாபா. பக்தி மே தோ சிறப் ஃபாலோயர் ககனே மாத்திர கத்தேகே. பக்தியில் ஒரு குருவுக்கு சீடர்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த சீடர்கள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் வந்து ஃபாலோயர்ஸ் அப்படின்றாங்க. ஃபாலோயர்னா பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வெறும் பேச்சுக்குத்தான் ஃபாலோயர்னு சொல்லிக்கிறாங்களே தவிர குரு மாதிரியெல்லாம் சீடர்கள் வந்து நடப்பது கிடையாது. குருவை கும்பிடுவாங்க, குருவை வழிபடுவாங்க, குரு மாதிரியே இருப்பாங்களா, நடந்துப்பாங்களா அப்படின்னா அது இருக்காது. பேருக்கு ஃபாலோயர்னு சொல்லிப்பாங்க, ஆனால் பின்பற்றுவது இல்லை. अनेक गुरु करने के बजाय एक गुरु मान करके उसी में भावना रखते हैं. முதல்ல வந்து பல குருமார்களை தேடிட்டு இருந்தவங்க யாராவது ஒரு குரு மேலே நம்பிக்கை வந்துடும், அந்த குரு மேலே பாவனை வச்சுருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும், அவங்கள வந்து வணங்கணும், அவங்கள பூஜிக்கணும். குருவுடைய ஃபோட்டோ வீட்டில் இருக்கும், மாலை வச்சுப்பாங்க, பொட்டு வச்சுப்பாங்க, குருவனுடைய மந்திர நாமம் ஜபிப்பாங்க. அவ்வளவுதான் இருக்குமே தவிர குரு செய்ததை போல இவர்கள் பின்பற்றி செய்வார்களா அப்படின்னா இருக்காது. ஆனால் இங்கே நாம் பாபா மேலே வெறுமனே பாவனை மட்டும் வச்சிருக்கல, ஏதோ மாலை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அப்படி மட்டும் இல்லை. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன செய்தார், அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதல்ல நமக்கு இங்கே நம்மிடத்தில் நம்பிக்கை ஏற்பட்டது. பாபா வந்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் இந்த சரீரம் இல்லை. அது மட்டுமா சொன்னார் பாபா? நீங்கள் சாந்த சுரூப ஆத்மா. ஓம் சாந்தின்னா என்ன? நான் ஆத்மா, சாந்த சுரூபம். முதல்ல நமக்கு இந்த நம்பிக்கை வரும். எனக்கு கோபம் இருக்குது, எனக்கு டென்ஷன் இருக்குது, கவலை இருக்குது, அதெல்லாம் அது நம்ம நடிப்பு. நான் யாரு? சாந்த சுரூப ஆத்மா, அமைதியே வடிவமான ஆத்மா. நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருமே யாரு? ஆத்மா, அமைதியே வடிவமா. அதில் அவங்க பொல்லாதவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க மோசமான அப்படிலாம் கிடையாது. ஆத்மா இன்னைக்கும் நல்ல ஆத்மா தான், சாந்த சுரூப ஆத்மா, சக்தி சுரூப ஆத்மா. சுய நினைவு மறந்து போயிடுச்சு. நடிப்பு தான் அப்படி இருக்கிறதே தவிர ஆத்மா ஒரிஜினலாக ஓம் சாந்தி அப்படின்னா ஆத்மா சாந்தியானது. உங்கள் ஆத்மா மட்டும்தானா? ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாவுமே ஓம் சாந்தி தான் அப்படின்னா என்ன? எல்லா ஆத்மாவுமே சாந்தியானவங்க தான். நீங்கள் முதல்ல மற்றவங்களை ஆத்மான்னு பார்க்குறீங்க, தன்னை ஆத்மான்னு பார்க்குறீங்க. ஆத்மான்னு பார்த்து புரிஞ்சு அதில் நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டாதான் அடுத்தபடி. முதல் படியில் கால் வைக்காமல் 2வது படியில் கால் வைக்கணும்னு நினச்சா முடியாது. எனக்கு யோகா வரல அப்படின்னு சொல்லாதீங்க. முதல்ல நான் என் மேலே நம்பிக்கையை கொண்டு வந்துட்டேன்னா ஆத்மா தான். நான் இன்னாருக்கு அம்மா, இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு அண்ணன், இன்னாருக்கு மாமா, இன்னாருக்கு மச்சான், அதெல்லாம் ஓரங்கட்டிடும். அது இந்த ஜென்மத்தில், இந்த காலகட்டத்தில் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நடிப்பு. நான் யாரு? நான் ஆத்மா.
நான் யாரு? சாந்த ஸ்வரூப ஆத்மா. இந்த நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சுன்னா பாபா மேல நம்பிக்கை வரும். பாபா மேல பரமாத்மா சிவன் என்னுடைய தந்தை, அவர் ஜோதி வடிவமானவர், அவர் இந்த பழைய உலகத்தை மாற்றி புது உலகமாக்க படைக்க வந்திருக்கிறார். தந்தை மீது நமக்கு நம்பிக்கை. பரமாத்மா சிவன் பிரம்மா மூலமா இந்த மிகப்பெரிய ருத்ர ஞான யஜ்ஞத்தை, வித்யாலயத்தை ஸ்தாபித்திருக்கிறார். எதுக்காக? சத்தியுகத்தை மீண்டும் கொண்டு வர்றதுக்காக. அப்போ இந்த கலியுகம் முடிந்து சத்தியுகம் வரப்போது. இந்த டிராமா மேலே நமக்கு என்ன உருவாகணும்? நம்பிக்கை உருவாகும். அப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன நம்பிக்கை? தன் மேல, தந்தை மேல, டிராமா மேல. டிராமா மேல நம்பிக்கைன்னா என்ன? இந்த கலியுகம் முடிந்து சத்தியுகம் வரப்போகுது. இந்த கலியுகம் முடிந்து சத்தியுகம் வரப்போகுது அப்படின்னா என்ன? இந்த துக்கம், கஷ்டம், கவலை, ஏழ்மை, நோய் இதெல்லாம் முடிஞ்சு மீண்டும் மகிழ்ச்சி, சுகம், செல்வம், ஆனந்தம் இது எல்லாமே என்ன பண்ண போகுது? திருப்பி வரப்போகுது. இந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்றார். ஆத்மா மேல, பரமாத்மா மேல, டிராமா மேல, இந்த மூன்று மேலையும் நமக்கு நம்பிக்கை, நிச்சய புத்தி ஏற்பட்டால்தான் வெற்றியாளர் ஆக முடியும். வெற்றி நம்ம நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறோம். நடக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். முதல்ல போடாம எனக்கு லாபம் கொடு அப்படின்னா யாராவது கொடுப்பாங்களா? முதல் போட்டால் தானே நமக்கு லாபம் வரும். அப்போ முதல் அப்படிங்கிறது இங்கே என்னது? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? பாபா நான் உன்னையத்தான் மலை மாதிரி நம்பிக்கை. அந்த நம்பிக்கைலாம் பத்தாது. முதல்ல நான் யாரு? நான் ஆத்மா, நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா, நான் பரமாத்மா சிவனுடைய குழந்தை. அப்போ அந்த நம்பிக்கை. பரமாத்மா யாரு? சர்வசக்திவான், அவர் அன்பு கடல், அமைதி கடல், ஞான கடல். அந்த நம்பிக்கை. அவர் இப்போ இந்த டிராமாவில் கலியுகத்தை முடித்து சத்தியுகம் கொண்டு வர இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த ஞானம் யோகத்தினுடைய பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கையில் தான் வெற்றியாளர் ஆகலாம். சங்கமத்தில் நமக்கு ஹீரோ ஹீரோயின் பார்ட்டு. சங்கம யுகத்துல இப்ப நம்ம இருக்கிறது எந்த யுகம்? சங்கம யுகம். கலியுகத்திலிருந்து நம்ம அடிமையாகிட்டோம். தன்னை உடல்னு நினைச்சதுனால உடல் சம்பந்தங்களால பாதிக்கப்பட்டு துன்பப்படக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனா சங்கம யுகத்துல நம்முடைய கதாபாத்திரம் என்னன்னா ஹீரோ ஹீரோயின் பார்ட். ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வு, பரமாத்மாவுடைய நினைவு ஆத்மாவை இப்ப என்னவாக்கிட்டு இருக்கிறது? ஹீரோ ஆக்கிட்டு இருக்கிறது, ஹீரோயின் ஆக்கிட்டு இருக்கிறது. முழு கல்பத்திலும் நம்முடைய கதாபாத்திரம் மிக உயர்ந்தது. இது புத்தியில் வெறுமனே புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாதாரண ஆத்மா இல்லை. உங்க ஊர்ல, உங்க தெருவில் எத்தனை பேருக்கு தன்னை பற்றி தெரியும்? ஆத்மான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க வீட்டுல முதல்ல உங்க தெருவில் உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆத்மான்னு தெரியும்? அவங்க எல்லாரும் இங்க வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா பரமாத்மனுடைய ஞானம் கேட்கக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குது? அப்போ பாபா சொல்றார், முழு கல்பத்திலையுமே ராஜாவுக்கு ராணிக்கு கூட குழந்தைங்களா பிறந்திருக்கலாம். ஆனா பரமாத்மாவினுடைய குழந்தையா இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இந்த சங்கம் யுகத்துல மட்டும்தான் கிடைச்சிருக்கிறது. இதை வெறும் புத்தியால புரிஞ்சுக்கிட்டா போதாது, உள்ளத்தால இதயத்தால உணரணும் அப்படின்றார். நான் பரமாத்மா சிவன் தேடி கண்டெடுத்த குழந்தை. நாம இந்த இடத்துக்கு தேடி கண்டுபிடிச்சு வரல. பாபா நம்மளை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அப்படித்தானே? இல்லை நானே தேடி நம்மால ஒன்றும் முடியலை. நாம ஜென்ம ஜென்மமா தேடிக்கிட்டே இருந்தோம். 63 ஜென்மமா பரமாத்மாவே தேடிட்டு இருந்தோம். ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப அவர் நம்மை தேடி கண்டெடுத்து உட்கார வச்சு என் குழந்தைன்னு அவர் நம்மை பாலனை செய்யறார், படிப்பு சொல்லி கொடுக்கிறார், முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க வந்திருக்கிறார். அப்போ பாபா சொல்றாங்க, இதை வெறுமனே புரிஞ்சுக்கிட்டா போதாது, புத்தியால புரிஞ்சுக்கிட்டா போதாது, இதயத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பகவான் என்னை தேடி வந்திருக்கிறார், எனக்காக வந்திருக்கிறார், என்னை குழந்தையாக ஸ்வீகாரம் செய்திருக்கிறார். எதுக்காக? தன்னுடைய முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தியை கொடுப்பதற்காக. அப்போ பாபா சொல்றாரு, இந்த நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா பிறகு நமக்கு எந்த விதத்திலேயும் சந்தேகம் என்பதே வராது. இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அது எப்படி ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ. பாபா சொல்றார், தன் மேல, தந்தை மேல, டிராமா மேல நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சுன்னா அப்புறம் நமக்கு சந்தேகம் எழாது, குழப்பம் இருக்காது. இப்ப செக் பண்ணுங்க, எனக்குள்ள தன்னை பற்றி, தந்தையை பற்றி, டிராமாவை பற்றி எதிலேயுமே கேள்விக்குறி இல்லைதானே?
ஏன் இப்படி ஏன் இப்படி, அந்த ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்போ எனக்கு இல்லை தானே. பாபா சொல்றாரு, எது நடந்தாலும் டிராமா, எது நடந்தாலும் என்னது டிராமா, எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் நடக்குது, எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் நடக்குது. அப்போ டிராமா படி நடந்துட்டு இருக்குது. அந்த டிராமாவும் நன்மை நிறைந்த டிராமா அப்படின்னா நம்முடைய மனசுல ஏன் ஏங்கிற கேள்விங்கிறது உருவாகாது. இன்னைக்கு ஆத்மா தன்னுடைய சக்தியை ஏன் தொலைச்சிடுச்சுன்னா எல்லாத்துலேயுமே குழப்பம். ஏன் ஏன் இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க. பாபா சொல்ற அஞ்ஞானி அப்படின்னா அடுத்தவங்களை பார்க்குறவங்களுக்கு பேர் என்னது? அஞ்ஞானி. அஞ்ஞானிக்கு தமிழ்ல அழகான வார்த்தை முட்டாள்னு அர்த்தம். ஞானினா யாரு? ஞானினா யாரு? தன்னை பார்க்குறவங்க. அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது, அவங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது. நம்ம யாருக்கும் லீடரோ சட்டாம்பிள்ளையோ குருவோ எல்லாம் கிடையாது. நாம் இங்கே வந்திருக்கிறோம் நம்மை மாற்றிக்கிறதுக்காக. நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, அதையும் பாபா எனக்கு சொல்லி கொடுத்துற. அதை செஞ்சால் மட்டும் போதும். இதை விட்டுட்டு ஏன் ஏன் அப்படின்ற கேள்வியில் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. துக்கம் தான் மிஞ்சும், கவலை தான் மிஞ்சும், பலகீனம் தான் மிஞ்சும். நீங்கள் அடுத்தவங்களை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே துக்கத்தினுடைய கதவை திறந்துட்டீங்கன்னு அர்த்தம், பலகீனத்தினுடைய கதவை திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எல்லா பலகீனங்களும் வந்துட்டு இருக்கும். பாபா சொல்ற, அடுத்தவங்களை பார்த்தது போதும். போதுமா போதாதா? அடுத்தவங்களை பார்த்து சந்தோஷமா என்னைக்காவது இருந்துருக்கணும். அடுத்தவங்களை பார்க்க பார்க்க கோபம் தான் வரும், டென்ஷன் தான் வரும், கவலை தான் வரும். இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டாலும் அடுத்த நாள். மிஞ்ச போகிறது என்னது மட்டும்தான். பாவசா இந்த கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லலை, பார்த்து தான் ஆகணும். ஆனால் மனசு மற்றவங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்க. மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது நடந்துட போதா? பாபா சொல்றார், நீங்கள் உங்களை பாருங்க, உங்களை பற்றி சிந்தனை பண்ணுங்க, உங்கள் புத்தி கனெக்ஷனை பாபாட்ட கொடுங்க, பாபாவை பாருங்க, பாபா சொல்கிறத கேளுங்க. அப்புறம் இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். நான் தந்தையை பார்க்கணும், தந்தையை நினைக்கணும், தந்தை சொல்கிறபடி நடக்கணும். இதுதான் நம்ம பாட்டாக இருக்கணுமே தவிர அவங்களே பார்க்கணும், இவங்களே பார்க்கணும், அதை சரி செய்யணும், இதை சரி செய்யணும் இல்லை. எனக்கு பாபா டியூட்டி கொடுக்குறார். நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் செக் பண்ணாதீங்க, தன்னை செக் பண்ணுங்க. எனக்கு என் மேலே நம்பிக்கை, பாபா மேலே நம்பிக்கை, டிராமா மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா கேள்வி என்பது வராது. அப்போ பாபா சொல்ற, இந்த கேள்வி நம்மை குழப்பத்திலேயே ஆழ்த்திட்டு இருக்கிறது. ஏக் பாபா दूसरा विक्ट्री जो इन दो बातों को समझ जाते हैं वो होली और योगी बन जाता है. ஒன்று பாபா, இரண்டாவது வெற்றி. ஒரே ஒரு பாபா அப்படின்னு புத்தியில இருக்குதுனாலே நம்முடைய எண்ணங்கள் ஒன்று குவிய ஆரம்பிச்சிடுது. அந்த ஒன்று குவிப்போ வீட்டில் எல்லா பொருட்களும் வாங்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தாகணும். அந்த வேலையில் நம்ம சின்சியராக இருந்தோம்னா அந்த வேலைக்கு சம்பளம் நமக்கு கிடைக்கும். சம்பளத்தை வச்சு வீட்டில் எல்லாருடைய விருப்பத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பூர்த்தி செய்யலாம். அது மாதிரி நம்முடைய புத்தி அங்கே இங்கே சிதறதை விட்டுட்டு ஒரே பாபா அப்படின்னு கனெக்ஷன் இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து நம்ம சக்தி எடுத்துக்க முடியும். ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்வார். ஒருத்தர் 10 அடி ஆழத்தில் கிணறு தோண்டி இருக்கிறார். தண்ணி என்ன பண்ணலை, வரலை. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு 20 அடி ஆழத்தில் தண்ணீர் தோண்டி இருக்கிறார், அங்கேயும் வரல. இன்னொரு இடத்துல 30 அடி ஆழம் போய் தோண்டி இருக்கிறார். அப்போ ஒருத்தர் சொன்னாராமா, இவ்வளோ அங்கங்கே தோண்டிட்டு இருந்ததுக்கு ஒரே இடத்துல தோண்டி இருந்தா கண்டிப்பாக இப்போ 50 அடியில் என்ன பண்ணியிருக்கும், தண்ணி வந்திருக்கும். அப்போது மனசை அங்கங்கே சிதற விட்டுட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் அப்பா பரமாத்மான்னு தெரிஞ்சாச்சு. எல்லா தேவதைகளுக்கும், மகான்களுக்கும், புண்ணியாத்மாக்களுக்கும், குருமார்களுக்கும், பண்டிதர்களுக்கும் உங்கள் அப்பா எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் அப்பா பரமாத்மா சிவன் மட்டும்தான். இப்போது சிவனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு புரிஞ்ச பிறகு அவர்கிட்ட இருந்து தான் எல்லாரும் சக்தி வாங்கினாங்க. அவரை தவம் செய்து, அவரை தியானம் செய்து தான் இந்த சக்தியை, இந்த பலனை பிராப்தியை அடைஞ்சிருக்கிறாங்கன்னா நாம ஏன் நேரடி அடையக்கூடாது? இப்போது ஒரு அண்ணன் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறான், இல்லை தம்பி முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னா அண்ணன் ஸ்கூல்லேருந்து தம்பிகிட்ட முறுக்கு கேட்கலாம். கேட்டால் ஒருவேளை காக்கா கடி கடிச்சு கொடுக்கலாம்.
ஆனால் புத்திசாலி அண்ணனா இருந்தா தம்பிகிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவன் நேரே எங்கே போயிடுவான்? அம்மாட்ட போயிடும். ஏன்னா இங்கே சரக்கு இவனுக்கு எங்கேருந்து வந்திருக்கணும்? சப்ளையர் யாரு? நேராக அவங்கள போய் பார்ப்போம். நீங்கள் இவங்கிட்ட கேட்டால் அவங்க வச்சிருக்கிறதுல ஒரு காக்கா கடியை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மனிதர்கள்ட்ட அன்பு கேட்கலாம், அமைதி கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ மட்டும்தான் கிடைக்கும்? காக்கா கடி தான் கிடைக்கும். ஒரு நாள் கொடுப்பாங்க, இன்னொரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மனிதத்தையா ஒன்னொன்னையா தேடுறதுக்கு பதிலாக பரமாத்மா நம்ம அப்பா, அவர்கிட்ட இருந்து நம்ம அடையிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அவரை நீங்கள் நினைச்சா போதும். அவரை தாஜா பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவர் சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன், என்னை நினைவு செய்க, அது மட்டும் போதும். ஆனால் வரப்படி இல்லை. இதுக்கு முன்னால் சிவனை நினைச்சோம், ஆனால் தன்னை உடம்புன்னு நினைச்சு, தன்னை பக்தன்னு நினைச்சோம். இப்போ தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு, நான் குழந்தை, சிவபாபாவுடைய சிவ தந்தையினுடைய குழந்தைன்னு புரிஞ்சு நினைக்கிறோம். இந்த நினைவுக்கு தான் சக்தி இருக்குது. உடம்பு நினைக்கிற வரைக்கும் மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உடம்புக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, 1000 பொறுப்புகள் இருக்குது. ஆத்மானா எனக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ பாபா சொல்றாங்க, இப்போ ஒன்று பாபா, ரெண்டாவது வெற்றி. பாபான்னு உங்க புத்தியை ஒரு இடத்துல கொண்டு போயிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சக்தி ஒன்று குவிஞ்சிடும். சக்தி எங்க இருக்குதோ அங்க வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஹம் சப் ஆத்மாயே பாயி பாயி, நாம எல்லாருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள். இப்போ ஞானியா யோகியா ஆகியிருக்கிறோம். நமக்குள்ள ஒருவர் மற்றவருக்கு சகோதரன் சகோதரியாகவும் இருக்கிறோம். நம்முடைய திருஷ்டி என்பது முற்றிலுமாக ஆத்மா பக்கம்தான் போகணும். யாரை பார்த்தாலும் சரி அவங்கள ஆத்மான்னு பார்க்கணும். நமக்கு நெற்றி தெரியணும், நெற்றியில ஆத்மா பிரகாசிக்கிறது தெரியணும், அவ்வளவுதான். பரமாத்மா எனது தந்தை, நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள் தான். நாம் இங்கு அனைவருமே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அப்பொழுது அசரீரி ஸ்திதியும் சகஜமாகி விடுகிறது. இது சரீர உணர்வு. நம்ம ஆத்மான்னு எல்லாரையும் பார்க்கும் பொழுது அசரீரி நிலை தானாகவே ஏற்பட்டுடுது. அகர் ஆத்மா கி திருஷ்டி சே நஹி தேக்கேங்கே தோ रूह में रूहानियत की खुशबू नहीं आ सकेगी. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு மணி நேரம், இல்ல ஒரு 10 நிமிஷம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஆத்மான்னு பார்த்து பாருங்களேன். உங்க உள்ளத்திலிருந்து ஒரு நறுமணம் தானா வெளிப்படுறார். நறுமணம்னா அன்பு, ஆனந்தம், தூய்மை, இது மாதிரியான நறுமணங்கள். கொஞ்ச நேரம் உங்க பார்வை பிறரை பார்க்கும் பொழுது நான் ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன். இது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. ஆனால் நாம் பயிற்சி பண்ணணும். இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் எத்தனை பேரை பார்க்கும்போது நான் ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு பயிற்சி பண்ணேன். பயிற்சி பண்ணணும், ஈஸியான விஷயம்தான். ஆனால் பயிற்சி பண்ணுறது அவசியமாக இருக்குது. சரி, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் விட்டுடுங்க. இப்பொழுதுலேருந்து இப்போ நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை பேரை பார்க்க போகிறோம்? அவங்கள பார்க்கும்போது நான் ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அது உள்ளத்தில் போய் சேரும். நீங்கள் சொல்கிறத அந்த ஆத்மா கேட்கும். நீங்கள் தேகம் நினைச்சு பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சு அதை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அது உள்ளம் வரைக்கும் போய் சேராது. நான் ஆத்மா, நீங்கள் ஆட்டோக்காரன்னு பார்ப்பீங்க, காய்கறி கடைக்காரன்னு பார்ப்பீங்க, முதலாளின்னு பார்ப்பீங்க, வேலைக்காரன்னு பார்ப்பீங்க, மகான்னு பார்ப்பீங்க, பேரன்னு பார்ப்பீங்க. உங்கள் பேச்சு எடுபடாதுங்க. அதுக்கு பதிலாக என்னன்னு பாருங்க, இப்போ நான் ஆத்மாவை பார்க்குறேன். நான் ஆத்மாட்ட பேசிட்டேன். எங்கள் அப்பாட்ட பேசிட்டுருக்கேன், எங்கள் அண்ணன்ட்ட பேசிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் ஆத்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் இல்லாட்டாலும் கூட 2வது நாள் 3வது நாள் வித்தியாசம் பார்ப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட நடக்கிற விதம் மாறிடும். அவங்க உங்களை ரொம்ப மரியாதையாக பார்ப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுடைய ஒரிஜினலோட யாரும் என்ன பண்ணலை. ஒரிஜினல் என்னமோ ஆத்மா தான். நம்ம வேஷத்தை பார்த்தே பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அது ஆத்மாவுக்கு அவமரியாதை தானே. அப்போ அவங்ககிட்ட உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? அப்போ பாபா சொல்றார், நான் ஆத்மாட்ட பேசுறேனாலே அந்த இடம் நறுமணம் நிறைஞ்சதாயிடும். வீடா இருக்காது, அது கோவிலாவே மாறிடும். நீங்க ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். வீட்டில் எல்லாரும் ஆத்மான்னு பாருங்களேன். அங்க யாரும் யார்ட்டையும் சண்டை போட மாட்டாங்க. சண்டை போடுறாங்கன்னா யார் ப்ராக்டிஸ் கம்மின்னு அர்த்தம்? நம்ம ப்ராக்டிஸ் கம்மின்னு அர்த்தம். இன்னைக்கு பாபா வாணியில வரதானத்தில் சாகார வாணி கேட்டிருப்பீங்க, காலையில் கேட்டிருப்பீங்க. பாபா சொல்ல, உங்கள் முன்னால் யார் வந்தாலும் அவங்க முன்னால் நீங்கள் கண்ணாடி மாதிரி ஆகிடணும். கண்ணாடி எதுக்க வர்றவங்களுடைய உருவத்தை என்ன பண்ணும்? பிரதிபலிக்கும்.
அப்போ நீங்க ஒரு கண்ணாடி ஆயிடணும். உங்க முன்னால வர்றவங்களுக்கு அவங்க உருவம் தெரியணும். அவங்க உருவம்னா இந்த சரீரம் இல்லை, அவங்களுடைய ஆத்ம ரூபம் என்ன பண்ணணும் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு கண்ணாடி ஆயிடுங்க அப்படின்றார். பாவனைக்கு வரதானும் பிரத்யக்ஷ மூர்த்தி ஆகணும். ஸ்வயம் இவங்க முன்னால வர்றவங்க தான் தன்னுடைய சொந்த தோற்றத்தை பார்க்கும். அப்போ பாபா சொல்றார், தன்னை உணராததுனாலதான் அவங்க கோவப்படுறாங்க, தன்னை உணராததுனால தானே சண்டை போடுறாங்க, தன்னை உணராததுனால தானே பொய் சொன்னாங்க, தன்னை உணராததானே திருடுறாங்க. எல்லாருடைய தப்புக்கும் ஒரே ஒரு காரணம், நான் யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணலை இன்னும் தெரியல. ஆனா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப தெரிஞ்ச நாம தெரியாதவங்களுக்கு காமிக்கணும். தெரிஞ்ச நாம தெரியாதவங்களும் இந்த பாரு, நீ சொன்னா கேட்க மாட்டாங்க, உன் வேலையை பார்த்துப்ப எனக்கு தெரியாம போவா. ஆனா நீங்க உணர்ந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். நான் ஆத்மா. நீங்க காலையில ஒரு அரை மணி நேரம் ஆத்மான்னு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுக்குள்ளவங்களை பார்த்து இவங்களும் ஆத்மாதான் அப்படின்னு உணர்ந்தா இயல்பாவே அவங்களால என்ன பண்ண முடியும், அதை ஏத்துக்க முடியும். ராமகிருஷ்ணர் கதை தெரியும் உங்களுக்கு, இதுவும் கேட்டிருப்பீங்க. ஒரு குழந்தை நிறைய இனிப்பு சாப்பிட்டுட்டே இருந்துச்சாமா. ராமகிருஷ்ணன் வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க, என் பொண்ணு ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்குது, நீங்க சொன்னாலாத கேட்கும், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ராமகிருஷ்ணன் சொன்னாராமா, அடுத்த வாரம் கூட்டிட்டு வா, நான் சொல்றேன். உடனே சொன்னா கேட்டோம், இதுக்குற இன்னொரு வாரம் வரணுமான்னு அறுத்துக்கிட்டு அடுத்த வாரம் வராங்க. அடுத்த வாரம் வந்த பிறகு ராமகிருஷ்ணன் சொல்றாரு, இனிமேல் இனிப்பு சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு சரிந்துருச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, இதையும் முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்ப ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாராமா, நானே போன வாரம் வரைக்கும் இனிப்பு நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு உள்ள ஆளை பார்த்து நீ சாப்பிடாதேன்னா கேட்பாங்களா? ஒன்னாலேயே முடியல. அவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. சொல்லும் பொழுது அந்த தெளிவு இருக்காது, அந்த ஒரு உறுதி இருக்காது. அப்போ முதல்ல நான் என்னையும் ஆத்மான்னு பார்த்து எல்லாரையும் ஆத்மான்னு பார்த்தாதான் அவங்களும் அவங்களை தன்னை ஆத்மான்னு என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப நான் ஒரு அரை மணி நேரமாவது பயிற்சி பண்ணணும் வீட்டுல உட்காந்து. இங்க வந்து யோகா பண்றது பெரிய விஷயமே இல்லை. இங்க இது சும்மா இந்த வண்டி இல்லாத இடத்துல வந்து கார் ஓட்டி பழகுவாங்கல்ல, கூட்டமே இருக்காது, பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் கார் ஓட்டி பழகுவாங்க. பழகிறது நல்லது தான். அதனால யாராவது பைசா கொடுப்பாங்களா? அதில் ஒரு பிரச்சனை. ப்ராக்டிஸ் பண்ணுறதே எதுக்காக? ரோட்டில் வண்டி ஓட்டணும், ஊரில் வண்டி ஓட்டணும், பஜாரில் வண்டி ஓட்டணும். அப்போது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதே எதுக்காகனா, நீங்கள் வீட்டில் போய் யோகா பண்ணணும். வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷமாக நான் ஆத்மா சாந்த சொரூபம்னு நீங்கள் ஜோதியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன் என்ன பண்ணும், மாறும். ஏன்னா அவங்க எல்லாருமே இது ஏன் மனைவி, இது ஏன் பிள்ளை, இது ஏன் கணவன், இது எங்கள் அப்பா, இந்த உரிமைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு யார் வீட்டில் யார் பேச்ச யார் கேட்குறா சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் புத்திசாலின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருப்பாங்க, மற்ற எல்லாருமே முட்டாள்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் உங்கள் பேச்சுக்கும் மரியாதை கிடையாது, அவங்க பேச்சுக்கும் மரியாதை கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு 10 நிமிஷமாக நான் ஆத்மா சாந்த சொரூபம் பயிற்சி பண்ணிட்டு பிறகு வெளியில் வரும் பொழுது ஒருத்தவங்களை பார்க்கும்போது இவங்களும் ஆத்மாதான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க டென்ஷன் குறையும், அவங்க கோபம் குறையும், அவங்க பயம் குறையும், அவங்க கவலை குறையும். அவங்க இங்கே வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எப்படி வீட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல, நீங்கள் ஒருத்தவங்க யோகா பண்ணால் போதும், வீடு நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் யோகா பண்ணுறீங்களான்றது கேள்வி. காலையில் யோகா பண்ணணும், அவரது வேலையில் யோகா பண்ணணும், 4 to 4:45 யோகா பண்ணணும். அப்போ தான் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் போடுறதா இருந்தால் அது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் பலிக்கும். அவங்க முடிச்சுட்டாங்கன்னா ஒரு பேய் எந்திரிச்சிடும். அதுக்கு போய் குதிக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. குழந்தைக்கு பசி வர்றதுக்கு முன்னாலே பாலை ரெடி பண்ணிவிடணும். பசி வந்து அழுதுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பால் கொடுத்தா கூட அதுக்கு குடிக்க கூட தெரியாது, அது கவனம் எல்லாம் அழுகிறதுல தான் இருக்கும். பாபா கூட சொல்றார், வீட்டில் உள்ளவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால நம்ம என்ன பயிற்சி பண்ணிடணும், நான் ஆத்மா, நான் சாந்த சுரப்ப ஆத்மா. அப்போ வைப்ரேஷன் என்ன பண்ணும், மாறும். பாபா சொல்றார், இப்போ நீங்க வீட்டுல நறுமணத்தை பரப்பணும். எதை பார்த்து? ஆத்மாவை பார்த்து. ஆத்மாவை பார்த்து உரையாட உரையாட வீடே எப்படி இருக்குமாமா, வாசனையா இருக்குன்றார் பாபா. பாபா சொல்றாங்க, இது தவிர்த்துட்டு நீங்க சாம்பிராணி போடுறதுனால அகர்பத்தி ஏற்றுறதுனால அது வந்து நிஜமானது கிடையாது, அது செயற்கையானது, உடம்புக்கு கேடு கூட சொல்றோம்.
बाबा हमें कर्म से जो गुण सिखाते हैं वह गुण औरों को भी बाबा की तरफ खींचते हैं. பாபா நமக்கு கர்மத்தினால் எந்த குணத்தை கற்றுத் தருகின்றாரோ அந்த குணம் மற்றவர்களையும் பாபாவை நோக்கி ஈர்க்கிறது. கர்மத்தால எந்த குணத்தை கற்றுத் தருகிறார். ஏன்னா நிறைய விஷயம் சொல்லால புரியாது, செயலால தான் புரியும். செஞ்சு காமிச்சா புரிஞ்சிடும். நீங்க எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, மற்றவங்களை கோவப்படாதுன்னு சொன்னா புரியாது. உங்களுக்கு பொறுமையே கிடையாது, மற்றவங்களை பொறுத்து போ அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு புரியாது. அப்ப செயலால தான் பாபா கற்றுக் கொடுத்தார். பாபா பரமாத்மா வந்து பரதாமத்துல இருந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்கல. அவர் பிரம்மா சரீரத்துல வந்து பிரம்மாவை வந்து கர்மா செய்ய வைக்கிறார். பொறுமையா இருப்பது, அன்பா இருப்பது, தைரியமா இருப்பது, தூய்மையா இருப்பது இருந்து செயலாற்ற வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். बच्चागे बूढ़ागे सिर्फ मुस्कुरा के कोई पानी का ग्लास भी देवे तो कितना अच्छा लगेगा, और बिना मुस्कुराए कोई भी खाना भी देवे तो इतना अच्छा नहीं लगेगा. பாபா சொல்றார், குழந்தையும் பெரியவங்களும் புன்னகையோட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த சிரிச்ச முகம் இல்லாம நீங்க விருந்தே கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. நீங்க புன்னகையோட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கூட அது உங்க மனசை வைத்து நிறைச்சிடும். நீங்க ஒரு நல்ல மனசு இல்லாம, நல்ல உணர்வு இல்லாம விருந்து கொடுத்தாலும் கூட நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் வீட்டுக்கு உழைச்சி உழைச்சி கொட்டுறதுனால வீடு உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்காது. ஆனா அவங்களை நீங்க கொஞ்சம் ஆத்ம உணர்வோட பார்த்து நீங்க பெருசா கொடுக்காட்டாலும் கொஞ்சமா கொடுத்தா கூட அவங்க அதுல என்ன ஆயிடுவாங்க, திருப்தி ஆயிடுவாங்க. நான் செய்யறேன்னு நினைச்சிட்டு நீங்க எதையாவது கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. பாபா செய்யறார், பாபா செய்ய வைக்கிறார், என்னை கருவியாக்கி இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு, அது பிரசாதமாயிடும். வீட்டுக்கு தலைவர் பாபா பரமாத்மா சிவன். அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை என் மூலமா கருவியாக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், செய்ய வச்சுட்டு இருக்கிறார். அவர் கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு நினைச்சா அதுக்கு பேர் பிரசாதம். அதுல குழந்தைங்க என்ன ஆயிடுவாங்க, திருப்தி ஆயிடுவாங்க. நான் கொடுக்குறேன், நான் செய்யறேன்னு அதுல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருப்தி ஆக மாட்டாங்க. அப்போ பாபா சொல்றார், நீங்க இதை அனுபவம் செய்யுங்க. நான் ஆத்ம உணர்வுல இருந்து, பரமாத்ம நினைவுல இருந்து கருவியாக புரிந்து ஒரு காரியமும் செய்யறேன்னா அது எவ்வளவு நல்ல சூழ்நிலை கொடுக்கும். சதா என நஷா ரகே கி ஹம் கிஸ்கே சாத்த ரகத்தே. உங்களுக்கு சதா இந்த ஆன்மீக பெருமிதம் இருக்கணும், நான் யாரோட இருக்கிறேன். யோகி அப்படின்னாலே என்ன அர்த்தம், யோகி அப்படின்னா என்ன அர்த்தம், இணைக்கப்பட்டவர்னு அர்த்தம். யோகானா இணைத்தல், யோக அப்படின்னா இணைத்தல்னு அர்த்தம். யோகினா இணைக்கப்பட்டவர், யாரோட, பரமாத்மாவோட இணைக்கப்பட்டவர். அப்போ நான் பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். சிவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சக்தி நான் ஆத்மா, நான் சிவசக்தி ஆத்மா, சிவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய சக்தி ஆத்மா. இப்படி அனுபவம் பண்ணுங்க. நான் யார், நான் யாரோடு சேர்ந்து இருக்கின்றேன், எனக்கு யார் பாடம் கற்றுத் தருகின்றார். அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ள சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். நான் யாரு, நான் யாரோட சேர்ந்து இருக்கிறேன், எனக்கு யார் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த உணர்வுல இருந்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சுத்தமா இருக்கும். ஞானம் சொல்றதை கூட ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சவேரே அமிர்த வேலை பாப்புகே, காலையில அமிர்த வேலையில 4 மணிக்கு நீங்க எந்திருக்கிறீங்களா, பரமாத்மா யார், நமக்கு அப்பாவா இருக்கிறார். அப்புறம் நீங்க காலை வகுப்புல வந்து உட்கார்றீங்க, அப்புறம் அவர் டீச்சர் ஆயிடுறார். सेवा के समय हमारा योग कैसा हो वह भी बाबा हमें बताते हैं. உட்கார்ந்து யோகா பண்றது, வீட்டுல உட்கார்ந்து யோகா பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா வேலை செய்துட்டு இருக்கும் போது பரமாத்மா நினைவு இருக்குதா, அது ரொம்ப முக்கியம். பாபா முதல் சவால் கொடுக்கிறார். என்ன சவால் கொடுக்கிறார், நீங்க சாப்பிடுறது ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. சாப்பிடும் போது பாபா நினைவை தவிர வேற நினைவு வர கூடாது. இது ஒரு கர்மா. சாப்பிட்றதுங்கிறது என்னது, கர்மா. கர்மான வேலை. இந்த வேலையை பாபா நினைவோட செய்து காண்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது பாபா நினைவு இருந்துருச்சுன்னா பிறகு முழு கர்மா செய்தீங்க, முழு நாளிலேயும் என்ன கர்மா செய்தாலும் அதுல பாபா நினைவு தானாவே வந்துடும். அப்போ நீங்க கர்மத்தின் யோகாவே கொண்டு வரணும். அதுக்கு நாம காலையில வந்து அமிர்த வேலை யோகா பண்றோம், அப்புறம் வகுப்புக்கு வந்து வாணி கேட்குறோம், பிறகு ஃபுல் டே நான் பாபாவுடைய நினைவில் காரியம் செய்யணும். அப்போ நான் அமிர்த வேலை எந்திரிக்கிறதா இருக்கட்டும், காலை வகுப்பு கேட்கறதா இருக்கட்டும், எதுக்காக முழு நாளுமே நான்
பாபாவுடைய நினைவுல கர்மா செய்யணும். அப்போ புண்ணிய கர்மமா மாறிடும். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது பாவ கர்மான்னு சொல்றோம். புண்ணியம்னா எது? எதை பரமாத்மா நினைவோட செய்யறோமோ அதெல்லாம் என்னது? புண்ணியம். நீங்க உட்கார்ந்தாலும் அது புண்ணியமா மாறும், பாபா நினைவோட உட்கார்ந்தா. எந்திரிச்சாலும் கூட அது புண்ணியமா மாறும், அது பாபா நினைவோட எந்திரிச்சு போனா. பேசுனா, கொடுத்தா, வாங்கினா, எதை செய்தாலும் பாபா நினைவோட இருக்கிறவங்களா. அப்போ நீங்க பாபா சொல்ற, நீங்க செக் பண்ணுங்க, அமிர்த வேலை எப்படி எந்திரிச்சோம், எப்படி உட்கார்ந்தோம், இது எல்லாத்தையுமே பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ உஸ் கடி குச் நகி கருத்தாகே பர் அப்பனி ஆகர்ஷித் சே கீஞ்சித்தாகே. அப்போ அமிர்த வேலையில பாபா எதுவும் நம்மகிட்ட சொல்லல, ஆனா தன்னுடைய ஆகர்ஷணத்தால குழந்தைகளை நம்மை ஈர்க்கிறார். அப்போ டீச்சர் எடுக்கிறது இல்லை, ஆனா பாபா நம்ம என்ன பண்றார்? ஈர்க்கிறார். पढ़ाई में कितना बार मीठे बच्चे कह कह करके अंदर से सारा कड़वापन निकाल देता है. அப்போ பாடம் சொல்லி கொடுக்கும் போது இனிமையான குழந்தையேன்னு சொல்லி சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கசப்பு தன்மையையும் எடுத்துட்டார். நமக்குள்ளே சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாம்பு கடி விஷம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த விஷம் எடுப்பாங்க, மந்திரம் சொல்லி. டாக்டர்கிட்ட போய் விஷம் கடிச்சு எடுக்கிறது வேற. இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேப்பிலையை வச்சு ஏதோ ஒன்று அடித்து இந்த விஷத்தை இறக்குவாங்க. அது எத்தனை பேருக்கு குணமாக இருக்குது? அப்போ அதில் ஏதோ இருக்குது இல்லை? அப்போது அவங்களுடைய எண்ணங்களினுடைய சக்தி அங்கே வேலை செய்யுது. அப்போ ஒரு விஷம் கடித்த ஒருத்தருடைய விஷத்தை இறக்குற மாதிரி பாவம் சொல்றாரு கேளுங்க. விஷம் கடித்த ஒருத்தரை விஷத்தை இறக்குற மாதிரி தினசரி பாபா மகா வாக்கியத்துல இனிமையான குழந்தையேன்னு சொல்லி சொல்லி நமக்கு உள்ள இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் இறக்கிட்டார். உள்ள இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் இறக்கிட்டார். நீங்க இதுல இருந்து கத்துக்கணும். நம்ம அடுத்தவங்களுடைய விஷத்தை இறக்கணும்னாலும் என்ன சொல்லணும்? நாம இனிமையா இல்லை, ஆனாலும் நம்மை பார்த்து இனிமையான குழந்தையேன்னு சொல்லி சொல்லி பாபா நம்மளை என்ன ஆக்குற? இனிமையாக்குற. அப்போ நீ பொறுத்துப்போ, சகிச்சுக்கோ, கோவப்படாதே, டென்ஷன் ஆகாதே, பொய் சொல்லாதே, திருடாதே, இதெல்லாம் பாபா சொல்லலை. இனிமையான குழந்தைகளே, நீங்க தான் தேவதையா இருந்தீங்க, மீண்டும் நீங்க தான் யாராக போறீங்க? தேவதையாக போறீங்க. ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல சொல்ல, தினம் சொல்லி. என்னைய பார்த்து பாபா இனிமையான குழந்தைன்னு சொல்றார், என்னைய பார்த்து நீ தேவதையா இருந்தேன்னு சொல்றார். இது கேட்க கேட்க ஆத்மாவுக்குள்ள மெல்ல மெல்ல போக அப்புறம் எப்படி கோபம் வரும், எப்படி டென்ஷன் வரும், எப்படி அழுக வரும். ஒரு காலத்துல கோபத்தை விட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இப்பெல்லாம் எனக்கு கோபம் வர்றதே இல்லை. இப்போ கோபத்தை விடணும்னு இல்லை, பாபாட்ட அந்த அன்பை எடுத்துக்கும் போது, அந்த இனிமை தன்மையை எடுத்துக்கும் போது அந்த கசப்பு தன்மை நம்மளை விட்டுட்டு போயிடுது. அப்போ பாபா உள்ளுக்குள்ள விகாரம் இருக்கிற வரைக்கும் கசப்பா தான் இருக்கும். அது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஏதோ 1 2 இருந்தாலும் ஆத்மா எப்படித்தான் இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். ஆனா பாபா இனிமையான குழந்தையேன்னு சொல்லி சொல்லி நம்மளை என்னவாக்கிட்டார்? இனிமையாவே ஆக்கிட்டார். உள்ள இருக்கிற கசப்பு எல்லாமே இறங்கிடுச்சு. அது மாதிரி பாபா சொல்றார், நீங்களும் அடுத்தவங்களை அப்படி பாருங்க, வாயத்தை சொல்ல வேண்டாம். இவங்களும் பரமாத்மாவுடைய இனிமையான குழந்தை தான், இவங்களும் பரமாத்மாவுடைய உங்கள்கிட்ட சண்டைக்கே ஒருத்தர் வரார், உங்களை ஏமாத்திட்டே போயிட்டார், ஆனா அவங்களையும் நம்ம எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆத்மான்னு பார்க்கணும். இவங்களும் இனிமையான குழந்தை தான், பரமாத்மாவினுடைய இனிமையான குழந்தை தான். நீங்க பார்க்க உங்க பார்வை உலகத்தை உருவாக்கும், உங்களுடைய எண்ணங்கள் உலகத்தை உருவாக்கும். பாபா உயர்ந்த பார்வையால், உயர்ந்த எண்ணத்தால் நம்மை மாற்றுகிறார். அப்ப நாம நம்முடைய பார்வையை, எண்ணத்தை மாற்றும் போது நம்முடைய உலகம் என்னவாயிடும்? அடுத்தவங்கள்ட்ட மோசமா நடந்துட்டால் நம்மள்ட்ட கரெக்டா இருப்பாங்க. எப்போ நாம பார்க்குற பார்வையை உயர்வா பார்த்தோம்னா, நாம நினைக்கிற எண்ணத்தை உயர்வா எண்ணணும்னா அவங்க நம்மள்ட்ட கரெக்டா இருப்பாங்க. அதுதான் சொல்றார் பாபா. இது ஒரு ரகசியம், நம்ம பாபாட்ட இருந்து கத்துக்கணும். இனிமையான குழந்தைன்னு சொல்லி சொல்லி நம் விஷத்தை, கசப்பு தன்மை இறக்கிட்டது போல நாம கூட மற்றவங்களை எப்படி பார்க்கணும்? இனிமையான ஆத்மா பார்த்து எல்லா ஆத்மாக்களும் நல்ல ஆத்மா தான் வந்துச்சு. ஆனா தேகம் நினைச்சு பார்த்து விஷத்தை என்ன பண்ணிட்டோம்? இது ஆணு, இது பொண்ணு, இவர் பெரியவர், இவர் படிச்சவர், இவர் பணக்காரர், இப்படியே பார்த்து ஆத்மாவில கசப்பு ஏறிடுச்சு. இப்ப இந்த கசப்பெல்லாம் இறக்கணும். இவர் ஆத்மா, இவர் சிவனுடைய குழந்தை, இவரும் இனிமையான குழந்தை தான். இப்படி பார்த்து இந்த கசப்பை என்ன பண்ணணும்? இறக்கணும் அப்படின்றார். சாந்தி.